ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக வாயில் வச்சோடனே கரையக்கூடிய கேசரி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இது எடுத்தோடனே அப்படி வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும். அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்டியான ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் நார்மல் ரவாவில் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த ரவையை நம்ம இந்த நெய்யில் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 30 செகண்ட் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து குழையாது, ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ரவா எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வறுத்தெடுக்க போகிறது. இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு வறுபட்டு கிடச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து பால் சேர்க்க போகிறேன். பால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சரியாக 3 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். 1 கப் ரவாக்கு நம்மளுக்கு 3 கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படும். அதான் சரியான அளவாக இருக்கும். இப்போ நான் 3 கப் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பாதாம் பால் சேர்க்கலாம், இல்லை கோகோனட் மில்க் சேர்க்கலாம், எது வேணால் நீங்கள் போடலாம், ரொம்ப நல்லா வரும். 3 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். அந்த டைமில் இந்த மாதிரி இடிகள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் அதோட விதை இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 போல் ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா வந்து தட்டி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கோவில் பிரசாதம் சாப்பிடுவோம்ல, அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். நம்ம ஏலக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து போட்டு சேர்க்குறோம் அப்படிங்கிறனால அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோதுமை ரவாயெல்லாம் கொஞ்சம் இந்த பாலில் நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜை. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் சுகர். இந்த சுகர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு மட்டும் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்ப்போம். நாட்டு சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்ப்போம். மொத்தமாக 1/2 கப்பு நம்மளுக்கு வந்து சுகர் தேவைப்படும். இப்போ இதில் 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, அதாவது கொஞ்சம் வார்மான தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் சூடு இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த சுகரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சரியாக 1 கப் அளவு சேர்க்கணும். இப்போ 1 கப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து மொத்தமாக சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையிலே கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா வெல்லம் பண்ணலாம், கருப்பட்டியில் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இது எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சுகரில் மட்டுமே கூட பண்ணலாம். இப்போ இதில் ஏலக்காவும் போட்டு நம்ம இடித்தோம்ல, ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும். இப்போது நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட இது நல்லா வந்து இந்த பாகெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நெய்யில் வந்து முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே போட்டு நல்லா வந்து நான் வறுத்தெடுத்து வச்சுருந்தேன். இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும், சீக்கிரமாக கெட்டியாகாது. நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா சில்லுன்னு ஆக்கிட்டும் சாப்பிடலாம். ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.